அன்பு எபிசோட் 5. என்னமோ மகா என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. அது ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட வெற்றி என்டர்பிரைஸ் கம்பெனிஸோட எம்ப்ளாயீஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது ப்ரொமோஷன் மாதிரி போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நல்ல விஷயந்தான் மகாலட்சுமி. நம்மளோட கம்பெனியில் நம்ம கம்பெனிக்காக உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி இடையில ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் அவங்களும் நல்லா வேலை பார்ப்பாங்க, நாமளும் நல்லா இருக்க முடியும். ஆமாங்க, அதை தான் நானும் யோசித்துக்கிட்டு இருந்தேன். நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம நல்லா வச்சுட்டா நாமளும் நல்லா இருக்கலாங்க. ஆமாம்மா, நீயே அதை என்னன்றதை பார்த்து கரெக்டாக பண்ணிடுமா. ஆமாங்க, நம்ம பையன் வெற்றிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலான் இருக்கேன். அவனும் இப்போ தானே புதுசாக வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கான். ஏதாவது கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா வச்சுருப்பான். சரிம்மா. நான் அன்பு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அன்பு மேரேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், என்னன்றதை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அவங்க அம்மா கிட்ட. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. குட் மார்னிங் மாம். வாப்பா தமிழ், காலேஜ் கிளம்பியாச்சா? எஸ் மாம். வெற்றி எங்கப்பா நீ ரூம்லேருந்து வரலையா? அண்ணன் இன்னைக்கு காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டாருமா. அப்படியா, சரிப்பா. நான் ஆஃபீஸில் போய் நான் பேசிக்கிறேன். ஓகே மாம். அம்மாடி அன்பு. அடடே அண்ணே, வாங்கண்ணே. எப்போ வந்தீங்க? நீங்கள் வந்தது கூட கவனிக்காமல் நான் சமையல் கட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போதாம்மா வந்தேன். நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கேனே. வீட்டில் மகாலட்சுமி அண்ணி பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. இருங்கண்ணே, போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். காஃபி எல்லாம் வேண்டாம்மா, இப்போ தான் சாப்பிட்டு வரேன். வாங்கண்ணே, வந்து உட்காருங்க. நான் பாருங்கள் நிற்க வச்சுட்டே பேசிகிட்டு இருக்கேன். அண்ணே சொல்லுங்கண்ணே, ஏதோ முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, நம்ம அன்புவோட கல்யாணத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். நம்ம அன்புக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கேம்மா, வர சொல்லலாமா என்னன்னு கேட்க தான் கூப்பிட்டேன். ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க, நல்லா விசாரிச்சிட்டேன். மாப்பிள்ளையும் நல்ல வேலை தான் பார்க்குறாராம். எனக்கும் ஆசையாக தானே இருக்குது அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. எங்கே கல்யாணத்தை பற்றி பேசினாவே ஓடி போயிடுறா. இப்போதைக்கு வேணாம்மா, நம்ம குடும்ப சூழ்நிலையே சரியில்லை, நம்ம அப்புறமேல் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னே சொல்கிறானே. அவள் அப்படிதாம்மா சொல்லுவா. அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. நீ தாம்மா ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணணும். சரிண்ணே, நீங்களே அவள்கிட்ட பேசி பாருங்கண்ணே ஒரு தடவை. சரிம்மா, அவளுக்கு ஆஃபீஸ் லீவ் இருக்கப்போ நான் ஒரு நாள் வீட்டுக்கு வரேம்மா, வந்து அவள்கிட்ட பேசுகிறேன். சரிண்ணே, கண்டிப்பாக பேசுங்க. இருங்கண்ணே, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போயிடலாம். இல்லைம்மா, நான் சாப்பிட்றதுக்கு 3 மணி ஆயிருமா. நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ அன்பு வந்தால் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லு. சரிண்ணே, கண்டிப்பாக சொல்கிறேன். நானும் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்கள். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஓகேண்ணே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.